he wrote Tirukural. No, there are 133 sections. In that 133 sections, 38 belongs to ethics and 70 political and economic matters, and the rest about love. So whenever begin a day with the Tirukural in Tamil class, if you are going, ask them to say the Kural and that meaning. Tirukural is the famous one. என்ன சொல்றது, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு, லைக் தட் அண்ட் ஆல் குரல் இஸ் தேர். நோ, ஸோ வந்து நம்ம பேசும்போது வந்து யாரையும் கடிந்து பேசிவிட்டோம் என்றால் அது வந்து காலத்திற்கும் என்ன செய்யாதுன்னா அழியாது. அப்படிங்கறது வந்து அந்த சில்ட்ரனுடைய அந்த யங் ஏஜ்லயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பதித்து விடணும். பதித்து விட்டாதான் வந்து அவங்க அதை வந்து பின்பற்றி வந்து நடப்பதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால பர்சனாலிட்டிஸை வந்து டீச் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ்னு ஒரு போயம் இருக்கும், அப்படிதானே? உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நீயும் நானும் நடிகர்கள், நமக்கு நிறைய வழிகள், என்ட்ரன்சஸ் இருக்கு, எக்ஸிட்ஸும் இருக்குது. ஸோ உண்மைக்குமே அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுனதுனாலதான் வந்து உலகமே ஒரு நாடக மேடை, அண்ட் வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் இன் தட். So you should play your role perfectly, then only you will achieve something. So like that, when you are teaching English, you should insist that positive characters in them. If you are teaching maths, example of you can say Ramanujam, Indian mathematician, you can teach about his life, how he studied, like that and all. You can give lots of experience, lot of content you can deliver to them. Other than this, you all like songs, no? I too love songs very much. That A.R. Rahman songs, have anyone heard about what that present perfect tense for one song he sung, you know? Has anyone heard about that song? You can post your answer in the chat box. Has anyone heard A.R. Rahman's Fikar Mat Karo? That song? No. That means you are not aware of anything. Okay. So present perfect tense for that grammar, for teaching the grammar, he'll be coming to Horlicks ad only. But that he took that present perfect tense, that song. After this session, you go and watch the video. It will be very interesting to hear that. So you can teach that personality also. See, A.R. Rahman is putting tune and singing for putting tune for present perfect tense. Why can't you do that? So like that, you have to say the famous personalities. You have to highlight the positive characters in them. So next one, let your students match their behaviors with some personalities. We'll do this nicely, no? யாரையாவது நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்க கூட நம்மளுடைய கேரக்டர் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் நான் கேட்டேன், மூவி நிறைய பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மூவி பார்க்கும் போதே ஒரு ஆக்டர் இருக்கான், ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னா நம்மளதான் அந்த ரோல்ல வச்சு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சாங் வருது அப்படின்னா அந்த ஹீரோயினா உங்களதான் நீங்க வந்து இமேஜின் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த மைண்டுக்குள்ள, உங்களுடைய பிரெயினுக்குள்ள வந்து அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து நடக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸை வந்து நிறைய இன்னும் இன்டெப்தா சொல்லி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும், அவங்களுடைய பிஹேவியர் கூட ஒத்து போகுதா அப்படின்ட்டு. இப்ப நான் சொன்னேன்ல, ஷேக்ஸ்பியருடைய ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கும் என்ன தெரியுது, இந்த உலகமே ஒரு நாடகம். பிகாஸ் என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய பார்வையில பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லணும். இந்த மாதிரி பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாரு, இந்த மாதிரி பிஹேவியர் உங்ககிட்ட இருக்குதா. அதே மாதிரி நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் படிக்கும் போது நம்மளுடைய பிடி டீச்சர்லாம் சொல்லுவாங்க, வரப்பணிக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய நாட்டுக்காக விடுதலைக்காக நிறைய பேர் போராடினாங்க அப்படின்னு அந்த நாட்டு பற்ற வந்து நமக்குள்ள வளர்க்கக்கூடிய கதைகளை வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தமிழ் மொழி, நீங்க எந்த மொழியா இருந்தாலும் சரி, உங்களுடைய மொழிதான் சிறந்த மொழி அப்படிங்கறத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கொள்வதற்கு நீங்க டீச்சர் வந்து நிறைய ரோல் மாடல்ஸ் வந்து எடுத்து என்ன செய்யணும்னா சொல்லி கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் ஈவன் கேன் மேக் தெம் டு ட்ராமடைஸ். ஒரு நாள் கிளாஸ்ல கூட என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்ப ராமானுஜம் பத்தி ஒரு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ராமானுஜத்தை பத்தி நீ ஒரு கேரக்டரை நீ வந்து ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யலாம்னா சொல்லலாம். சொல்லும் போது அந்த பையனுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனா என்ன செய்யணும் இருக்கும்.
சரியா? சோ வந்து நம்ம கிளாஸ் ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நாங்க படிக்கிற காலத்துல வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து நினைச்சுறாங்கன்னா நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. சோ வந்து நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளவு தூரம் ரோல் மாடல்ஸ் சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்ஸ்பயர் ஆகுவாங்க. சரியா? சோ இது எல்லாம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்குள்ள வந்து குட் குவாலிட்டி நல்ல ஒரு கேரக்டர் வந்து என்ன செய்யும்னா டெவலப் ஆகும். சரியா? சோ அதனாலதான் வந்து ரோல் மாடல்ஸ் வந்து நம்ம தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன்ல 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது எனக்கு அந்த ஒரு போயம் தான் ஞாபகம் இருக்கு. ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து அந்த அளவுக்கு அந்த டீச்சர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்னுடைய ரோல் மாடல். அந்த இங்கிலீஷ் டீச்சர்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும், அந்த கண்ணு போற போக்கு, அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கணும் வித்தியாசமா இருக்கும். தமிழ் தமிழ்ல அதே மாதிரி புராண கதைகள் எல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்படி கிளாஸே அமைதியா இருக்கும். அப்ப அந்த கேரக்டரோட நம்மளோட கூட என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கணும். தென் ஒன்லி the class will be very interesting. Also, some of our students will really take these personalities as their ரோல் மாடல்ஸ். உங்களுக்கு தெரியாது நம்ம வந்து ரோல் மாடல் எடுத்து பண்றோம்னு தெரியாது. பட் நான் உங்ககிட்ட கேட்டல எப்படி வந்து பீப்புள் வந்து சில விஷயங்களை படிக்கிறாங்க த்ரூ இமிடேஷன், த்ரூ அப்சர்விங். whenever we are observing, we are learning something and we are putting that inside our mind and then we are acting it. So more and more role models you have to teach them. Next one is character building. ஸோ கேரக்டர் பில்டிங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய செய்யலாம். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு நம்ம மோஸ்ட்லி என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ஸ்டோரிஸ் வந்து நிறைய வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதையும் ஷேர் பண்றேன். அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போதே when I was working in that school, moral education for my class. So first time I went to that class and I was talking about mercy. They'll give the schedule today how to talk about mercy. So I don't know how to talk like that. So I told my family story. My father had many sisters and brothers, but when years rolled on, they all are against my father. They never showed mercy upon us like that. I told that story. So the next day when I was going to that class, the boy was doing mischievous thing. Before the day before class I told you should be merciful to everyone, like that I have told. Again when next day when I was going to that class, the boy was doing mischievous thing. I was scolding him. He told, ma'am, please be merciful to us, ma'am. So you can see that thing. So whenever you can say stories to make their character to build. So these are the activities. First one is boost up exercise. Boost up exercise means you have to in a classroom you have to make once in a week you encourage somebody and write a note to them. If in a class of 25, if somebody is doing coming to the front and talking or giving a nice presentation or telling a story, means at the end of that week he or she should write an encouraging words to that person. So like that we can through our imagination we can build their characters. Many activities also we can prepare for them. So boost up exercise is nothing but it is an encouragement activity. So observe your classroom. You have to make the students to observe your classroom. If anyone does good thing, means you have to note it out, and at the end of the week you have to give an encouragement note or encouragement letter to that person. If you are doing like that, the students will get the personality as to encourage others. In many times many of us won't encourage others because we'll be jealous and something will going on in our mind. So to inbuild the character as to encourage the other persons, you can do this exercise. Next one is character stars. So small kids and all will love to get character stars. No. So in the class itself, you can play a game like who is a good person in our class. You can vote it for that person, like that you can ask. So each student should get a chance. If first one student is coming, means if many of them have voted for that person, you can give a character star. You can cut a chart and in a star shape and pin it in his shirt, like that you can build the characters. So but the famous thing is you have to tell stories only.
Stories is very, very important. These are in the classroom. Inside the classroom, you can play these games because other than learning, it is the duty of a teacher to develop their character, develop their character. So you can follow these activities. Next one is taking it back. Taking it back means அதாவது நான் சொன்னேன்ல தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. Once we have spoken bad of others, you cannot take it back. Okay. So for this, what activities it was given means give them the students a small packet of salt, pepper, sugar, and on paper also. Mix all the three, and then again you make them. You put the salt, pepper, and sugar in the corresponding bags. It means, can we put that? No, we cannot put that. So the last you have to say it is hard to put back in the packet. So our words are hard to take back once they are said. அதாவது நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. So we should be perfect in your words. You should not talk ill about others. அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து இந்த ஆக்டிவிட்டி மூலமா என்ன செய்யணும்னா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நானும் வந்து நிறைய கேம்லாம் எங்களுடைய கிளாஸ் ரூம்ல வந்து விளையாடுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வேர்ட்ஸ் எழுத சொல்லுவேன். 10 words. I'll make the students to write 10 words. From that 10 words, you have to make a story like that. I will tell. So I can read the personality. So with by making the 10 words, some will write my father's love, some will write my friend's love. Like that, I can read their character, and then again I will tell you should change your character like that. I have told. So you can play games like this to build their character. Next one is this is me. This is me means some of the school students will won't come front and they'll stay back. What others will think of, what others will think of, others will say something bad about me, like that they will think. So it is the duty of a teacher. Teacher should say that don't give back your originality. This is you. You are having these characters, so don't be shy. Come friend, everyone is unique, like that the teacher have to teach the students. This is me. Next one is treat others with kindness. So how you can treat others, how you can teach them the kindness means you will be having the habit of going for shopping, isn't it? How you will talk to the salesperson standing in a ready-made shop or jewelry shop? How you will talk? Can anyone post your answer in the chat box? I have posted Kavita ma'am, politely, kindly. Very good. Like that, we have to give them an assignment. If you are going for a shop means how you will talk, how you have talked. You talk to that salesperson and give them and give us the reply, like that. You have to give them the assignments. So why I am saying these all means we have learned that in the childhood age only, whatever we are giving inputs, it will reflect in their future. So these are the characters we have to build them. நம்ம கூட நிறைய பேர் கடைக்கு போகும்போது பார்த்திருப்போம், நீ அதை எடுத்து போடு, நீ இதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. But we should not talk like that. நீங்க கொஞ்சம் அதை எடுத்து போடுங்க. Like that we have to respect them. We have to talk politely. ஏன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் they will be standing in that counter only. They won't have time to sit. So we have to think about them, and then we have to talk with them politely. Okay. So next one is learn from the past. So this one is the story only. You have to tell moral stories because experience makes a man perfect. You might have heard these words. Whenever an experienced person is saying something, you have to listen it out patiently, because they have come across our age, and now they are in the matured stage. So whatever they are giving us advice or stories, you have to listen to them patiently. Like that, you tell them the stories and how they have learned. Like that, you have to say. Next one is seek out diversity, which means everyone is unique. How you will teach this means either a teacher can give an assignment to them to learn about our traditions,
to learn people other than this Tamil Nadu. Like that, you can give some assignments to them. So everyone is unique. The children should not think everyone will think like me only. So whenever he comes out in this world, everyone is different. My thinking will be different. If this topic was given to some other ones, they will give you some other inputs. If it is given to me, I will give this. If it is given to you, you will give me a different presentation. Like that, you have to teach them. Next one is the power of words. The power of words means in many other than government schools, they will do these. The power of words means attentive, confident, cooperative, empathetic, friendly, kind. Like that, you can make them using these words. You make a collage. Like that, you can give an assignment to them. So they will prepare a attend how to be attentive, how to be confident. So collage, when they prepare the collage, they will learn something. So these are the characters. We have to be attentive, we have to be confident in everything, we have to be cooperate with everything. So these activities will help them to build their character. So next one is character journal. These things will be done only in foreign countries only, but now we are in a situation to follow them, because students want teachers to be friendly with them. We should love them, we should respect them. Like that they are thinking. So we have to follow, or we try to follow this. So keep a character journal means you prepare a character prompt. Like is it ever difficult to show kindness? How can you work to be kind even when it's hard? அதாவது கைண்ட்னஸா இருக்கிறது வந்து எப்படி டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்து என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு வந்து ஆன்சர் எழுதிட்டு வர சொல்லலாம். ஸோ இதன் மூலமா வந்து என்ன செய்யலாம்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து பில்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் பில்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செட் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ். ஸோ ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபிள் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணணும். என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். பட் நீ வந்து உன்னோட லிமிட்டை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. நான் கவனிக்க சொல்றேன்னா நீ கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் ஆஸ்க் ஏ கொஸ்டின்ஸ், யூ கேன் ஆர்கியூ வித் மீ. லைக் தட் ஐ வில் கிவ் சான்ஸ். So a teacher should set appropriate rules for classroom behavior. இப்போ வந்து என்னுடைய pedagogy class வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். You know about gender paper. Gender class will be different. Gender classல means நிறைய நம்ம வந்து வெளியில உள்ள விஷயங்கள் தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். pedagogy வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸ் அப்படி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அப்ராப்ரியேட் ரூல்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து let them know what is acceptable and what is not acceptable. எதை நீ செய்யலாம், எதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து தெளிவா நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்ப நான் சொல்லுவேன், என்கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், பட் நீ ஒர்க்குங்கிறப்ப வந்து கரெக்டா சொன்ன டேட்டுக்கு, when I'm saying you have to submit, because I won't say the date, I will make my students itself, you say the date and you have to submit on that date. If you're not submitting, what I will do, then I will give the answer. So we have to say what is acceptable and what is not acceptable. Third one, already I have told you, get your work done on time. Fourth one பாத்தீங்கன்னா be punctual, neat and respectful. பங்க்சுவாலிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து டீச் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒண்ணு. இந்த டைம்ல வந்து எங்களுடைய காலேஜ் பிரின்சிபல் நான் வந்து சொல்லி ஆகணும். பங்க்சுவாலிட்டியா கரெக்டா வந்து மார்னிங் அசம்பிளிக்கு முன்னாடி பங்க்சுவாலிட்டியா என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்துடணும். டீச்சர்ஸ்க்கும் அதே மாதிரிதான். Before 5 minutes you have to be at the step of the another classroom. பெல் அடிச்ச உடனே நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பங்க்சுவாலிட்டிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது. நம்ம வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து சர்ச்சுக்கு போறதோ இல்ல கோயிலுக்கு போறதோ வந்து நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வந்து போவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சு என்ன செய்யணும்னா போகிறணும். நம்ம பங்க்சுவாலிட்டியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணி கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வர்றதுக்கு 3 minutes இல்லாட்டி 5 minutes ஆகும்னா அது வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வெளியில எங்கேயாவது சுத்திட்டு வர்றாங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் அக்செப்ட் தேட். அடுத்து வந்து
let students suggest rules that are beneficial for the whole class. ஒரு ஹோல் கிளாஸுக்குமே வந்து ஒருத்தங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ரூல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? சோ ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம கிளாஸுக்குன்னு ஒரு பியூப்பிள் கிளாஸ் லீடர் வந்து வச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து மேம் நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த ஹோல் கிளாஸுக்குமே வந்து பெனிஃபிட்டா இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு சொல்லணும். இப்படி நம்ம சஜஸ்ட் பண்ணாதான் சோஷியபிள் அப்படிங்கிற கேரக்டர் வந்து உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். அதே மாதிரி இன்னும் நிறைய அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நிறைய வந்து காட்டுவாங்க. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸ் வந்து கிளாஸ்க்கு காட்டணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்னு, எம்ப்ளாய் அப்ரிசியேஷன் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் இன் த ஃபார்ம் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் அப்ளாஸ் ஃபார் குட் பிஹேவியர்ஸ். இது வந்து நான் பிஎட் படிக்கும் போது எனக்கு இதே சொல்லி கொடுத்தாங்க. வேலை கிடைச்ச உடனே நாங்க இந்த மாதிரி வந்து சாக்லேட்ஸ் கொடுக்கும் போது கைத்தட்ட சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. ஈவன் எனக்கே இப்போ வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. நான் சொன்ன ஃபர்ஸ்டே சொல்லும் போது தௌஷிபா மேடம் சொன்னாங்க, இஃப் யூ ஆர் தேர் வில் பி ஹாப்பி. இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் பிரியா சொன்னாங்க, கவிதா என்னால செய்ய முடியும், யூ கம் லைக் தட் ஷீ டோல்ட். எனக்கே மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு அப்ரிசியேஷன் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த நேரத்துல வந்து உணரணும். ரிவார்ட் சிஸ்டம், அதாவது நீங்க வந்து பெரிய பெரிய கிஃப்ட போய் கொடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. யூ கேன் ப்ரொவைட் தம் சாக்லேட்ஸ். இது வந்து நான் என்னோட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த காலேஜ்ல வேலை கிடைச்ச ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னோடனே ஒரு பேப்பர் தான் அந்த கிளாஸ்க்கு போவேன். பட் ஐ வில் திங்க் ஐ எம் as a கிளாஸ் டீச்சர். இந்த மந்த் ஆஃப் இப்போ வந்து ஜான்வரி மந்த்ல வந்து எத்தனை பேர் பர்த்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ வில் நோட் them. If next day is somebody's birthday means morning I will take one pencil, just one pencil only, I will give it to them. So I will reward them, so they'll be happy. Ma'am, you are remembering our birthday and giving like that. So when I am friendly-ஆ இறங்கி போக போக என்னாச்சு அப்படின்னா எனக்கு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தனோ they have given the result அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அது மாதிரி I assure நான் வந்து நிச்சயம் அவங்களுடைய பிஹேவியரை வந்து மோல்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஎட்ல அந்த டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட்டை பத்தி இருக்கும், அடல்ட்டை பத்தி இருக்கும். அப்ப அடல்ட்டுக்கு நான் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா they will accept and they will never regret. எதையுமே வந்து மறுக்க முடியாது. ஏன்னா கிளாஸ் வந்து அந்த மாதிரி போகும். சரியா? சோ வந்து அப்ரிசியேஷன் வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து கொடுத்துதான் ஆகணும். ஒரு நல்ல பிஹேவியர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷன் கொடுக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கிளாஸ் ரூமுக்கு ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் போகும்போது தட் டிஃபர்ஸ். ஒரே இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூனிக், ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிரின்சிபல்ஸ் வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்ட் எம்பதி. எம்பதி பாத்தீங்க அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபீல் பண்ற தெரியணும். பட் அதுக்காக டீச்சர் வந்து எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு கேரக்டர் வந்து தப்பா இருக்குது, ஒரு கேரக்டர் இஃப் a character is bad, the teacher should not tolerate that one. For that one the teacher should not create empathy. If somebody is caring somebody means you have to encourage that also. And also third one is encourage empathy and don't force apologies. This means அதாவது ஒருத்தங்க தப்பு செஞ்சிருப்பாங்க, in between two friends there be some quarrels. The mistake maybe in the mistake we don't know, but we should not force them to apology. நீ அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, you say sorry to them. You should never encourage such thing, because the empathy should come from inside them only. You have to encourage empathy. See, when you're doing like this, their heart will get wound. So you don't talk like this, you don't fight like that. You have to say, you have to make them to experience how he or she is feeling. Like that you have to encourage the empathy, and please don't force apologies. ஆனா நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்துருப்போம், ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுன்னா பிரிச்சு விட்டு நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, you say sorry to her, you say sorry to her, like that we will compromise that. So don't do that. Make them to experience the hard part of okay. Next one பாத்தீங்கன்னா actively listen to what students say. Sometimes the teachers won't listen to what students are saying because in their busy schedule they won't listen. So don't do that. When you're talking freely with them only, you can create such characters inside them.
because what they are thinking we don't know. Only when we are asking questions, listening to them only, we can build the character. Next one is play empathy game. Like character building game, you have to play empathy game. Means you can give a situation and you can make them to dramatize the situation. When they are dramatizing, they will feel and play. In the drama and all, if a beggar is there, the feelings they'll show, no, as it is like a real beggar, they will show, because they'll go and see how a beggar is suffering like that. So you can play empathy game inside the classroom also. The next one is volunteerism. So this is also a very important one. You have to insist this character, because whenever you're going to a classroom and asking, today is tomorrow, 1 week later you're having essay competition or drawing competition, fall coming, raise your hands, means only one or two hands will they'll raise their hand. For this, what you have to do is, whatever you make them to draw, in the classroom itself, because when they go to home, they will get the help from their parents. So you have to insist that you show your originality, and your originality will be rewarded. Like that, you have to motivate the students. Then only they will voluntarily raise their hands. If you first itself, if you say that who draws nicely only will get prize, if you say like this, means nobody will raise their hands. So make volunteership program in your class to motivate the students. I myself played a game, played not a game, singing competition. If my first year students are here, means they know. In gender class was very interesting. We had a singing competition, elocution competition, like that we had. So very interesting. Voluntarily, many will come. The back benches will be the very they'll be always sitting and talking. But when singing competition came, they voluntarily came and sing a song. I was really நான் வந்து ரொம்ப வந்து வியப்படைந்தேன். That girl sung like that. So வந்து we should give the opportunity. Volunteership program you have to conduct inside your classroom. When you're practicing like that, it helps our mental and physical health, because each and every student will get a chance, means their mind will be free, so they'll be physically well also. When voluntarily we are coming, it increase your social and relationship skills. So in our college, we had many clubs. During the club activities, we'll choose one girl, or I'll ask voluntarily who is coming, like that. Many will come. So when volunteershiply you're going, you have to go and talk to many of them. So your relationship will increase. So when you're getting volunteership, it increases your career also. Because யார் இன்னைக்கு முதல்ல நான் செய்யறேன்னு கை தூக்குறாங்களோ அவங்களதான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, நிறைய கம்பெனிஸ்லனாலும் சரிதான், ஒரு டீச்சர்னாலும் சரிதான், நான் செய்யறேன் அப்படின்னா they will be the center of attraction today. So you have to build these character in the child. ஸோ வாலண்டியரா நான் எடுத்து செய்யறேன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு வந்து கற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஷன் ஸ்பீக். ஆக்ஷன் ஸ்பீக் பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் தான் வந்து நிறைய பேசும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கேன், லேர்னிங் அண்ட் நாலேஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ் இஃப் நாட் அப்ளைடு வெல். அதாவது நம்ம கற்ற கல்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம படிக்கிற whatever the subjects we are learning, only application level education only we are learning. If you see science, example reflection, you can say it is reflecting, means the science terms are behind that. So வந்து அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, சேலஞ்ச் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிட் வித் தெம் அண்ட் பிரெயின் ஸ்டார்ம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். ஸோ கிரியேட்டிவ் ஐடியாஸை நம்ம வந்து கூட உட்கார்ந்து இருக்கணும். என்னோட ஸ்கிரீன்ல பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்சில போட்டு வச்சிருக்கேன் நானு. ஒரு டீச்சர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லெவலுக்கு போகணும். அந்த டீச்சர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள சுத்தி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா என்ன செஞ்சிருக்கணும்னா நல்லா நாலேஜை வந்து கெயின் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ நானுமே பாத்தீங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் வரும். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், இந்த வருஷமும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான், நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ யூ வில் பி ஷோயிங் த சேம் டெமான்ஸ்ட்ரேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ்.
I said, no, never. I will never show like that. Because I am a physical science student. I will search many things. What I can do, what I can do. So last class I did reflection. You know that laws of reflection. For that, I have seen the YouTubes and I got the materials, and I made them. I made an idea for. I gave an idea for them, which makes them also to create some other new things. So you have to sit with them and brainstorm creative activities. Also, let them strive for a spirit of will to do. Once we are giving creative ideas to them, automatically they will get the spirit of doing. So we have to make them first. The main point is you have to brainstorm the creative activities. Once they have finished, what they will say, I have finished everything, like that they will ஒரு ப்ரைடு இருக்கும் உங்களுக்கு, நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் them to do only in schools only. Don't make them to go and do it in your home. கண்டிப்பா ஹோம் வீட்டுக்கு போய் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா they'll get the help from their parents. You tell them to bring the materials, you allot one period and make them to do in your classroom itself. So their work will speak. So that only it's given. Next one is punish lovingly. Normally we won't punish, we are saying, but in many schools still punishments are there. So in while going to Tirunelveli, in one wall they'll be written, பிரம்பினால் அந்த கையாளாதவன் வந்து குழந்தைய வந்து நல்லா நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம பெரம்பெல்லாம் எடுக்க வேண்டாம். we no need to take a stick. We have to punish them. If you are not doing this, you will be punished like this. If you are not writing the assignment, you have to write 2 more times. If we say like that, means what the student will think, இதுக்கு எப்படியாவது ஒன் டைம் ஆவது எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் என்னது ராங் என்னது, இது யாருமே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்ததுதான். ரைட் என்னது ராங் என்னது அப்படிங்கறத வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அடுத்து வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து என்கரேஜ் பண்ணல அப்படின்னா ஏன் நான் இந்த ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணல அப்படிங்கறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றவங்க வந்து சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பா நான் டைப் பண்ணிருக்கேன். மேக் ஷியோர் யூ போத் டோன்ட் டிசப்பாயிண்ட் ஈச் அதர். அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது, ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே வந்து நம்மள வந்து மதரா பார்ப்பான், ஃபாதரா பார்ப்பான் அப்படின்னு வந்து we cannot think. பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நீ பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே பனிஷ், பட் நெக்ஸ்ட் செகண்டே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா you are doing like this, it's wrong, it's not good for you, so you change your character like that. You have to come down suddenly. அந்த கோவத்தையோ அந்த பனிஷ் பண்றதையோ வந்து அடுத்த நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அந்த கிளாஸ் ரூம்ல என்ன செஞ்சிடணும்னா முடிச்சுட்டு போயிடணும். ஸோ வந்து I have taught my students will do mischievous things in the classroom. I will forget whenever I step out of the class. I'll forget everything and I'll get to my work. But they'll come in the interval, ma'am, sorry, ma'am, like this. I'll say, don't take it in a long sense. Whatever you're done, it's inside your classroom. Don't take it outside. Like that, you have to tell to them. So you have to punish them lovingly. Next one, help them. How you have to help means student needs lots of learning. So learning means not only the content you are going to deliver, how they have to face the world and everything you are going to tell. So you have to help. அவங்களுக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ நீங்க வந்து என்ன செய்யணும்னா சப்போர்ட் பண்ணணும். ஒரு மாரல் சப்போர்ட்டா எப்போ என்ன செய்யணும்னா இருக்கணும். எப்ப வந்து ஸ்டூடெண்ட் உங்களை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய when you're going to into their level only, they will talk out freely. Many of my students have talked out freely. They'll give feedback to me itself. The last feedback I got from my first year student, ma'am, whatever you are talking is very nice, ma'am. Your opening is nice, your end is not nice, ma'am. So you correct them like that, they will tell. So when I am going down to their level only, they are sharing their experience. So we have to support them. When we are supporting them, it will be helpful to lead their life. Okay. So these 8 only, these not only these 8, more than these 8 also many other things, because teaching profession is the noblest profession. Whenever you're entering the class, it will be a new experience. You have to build everything for the student. So 1 or 2 slides only, I'll finish it up with this. Okay.
So how a teacher can effectively manage the classroom means you should have the expectation. As a teacher, we must tell our expectation. I will tell my students, see, you are this much student only. எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் யாரும் குறை சொல்றது பிடிக்காது. So you don't do mischievous things. You be good. Whatever competition is there, you voluntarily involve yourself like that. I will say my expectations clearly to them. So they will also understand my expectation and they will participate in that. So keep the class interested. So how can you keep your class interested means by saying stories, by playing games. Nowadays even college students are wanted to play, wanted to sing, but I will never live simply as you sing cinema songs like that. I will never leave. You have to sing within the content what you're learning. So like that you have to play, you have to make them to involved in classroom activities. Practice fairness means you have to be true to everyone, like that you have to play. Then practice humor. This also many of my students have told me by looking at me, ma'am paakradhukku terror irukeenga ma'am, like that they will tell. But 1 or 2 months they'll say, ma'am, first day we have thought like this ma'am, like that they will take. So fun activities also in between you have to have. And please do not threaten the child, threaten the students. நீ இந்த தப்பு பண்ணிருக்கல, நேரா போய் பிரின்சிபால்ட்ட சொல்றேன், நேரா போய் இன்னொரு மேடம்கிட்ட போய் சொல்றேன் அப்படிங்கிறது மாதிரி த்ரெட்டனே என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் கிளாஸ் ரூம் வந்து என்ன செய்யணும்னா இஃபெக்டிவா இருக்கும். ஸோ டீச்சருக்கு என்னென்ன பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராப்பரா இருக்கணும், இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு டீச்சர் வந்து எல்லாத்தையும் பத்தியுமே என்ன செய்யணும்னா தெரிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து டிசிப்ளின். டீச்சர் ஷுட் ஃபாலோ எ டிசிப்ளின் and communication. நம்ம how much we are communicating, we'll develop our character. Temperament means you know that according the personality characters what you are having, then teacher student relationship should be very very friendly to them. So at last what I'm saying is every child is different. They need customized approach to be developed. Customized approach means for every individual you have to give proper attention. Because I personally felt in a class of 60, my teachers, when I am studying, my teachers won't respond to the back benches because I will be sitting in the back bench only. I'll be looking through the window only. Nobody will point at me, Kavita, you're doing this, like that. So you give individual care to each and every child so that they will develop nicely. Love, support and inspire the students, which makes them to build their confidence. So whatever I shared, the tips you can use in your teaching practices. So with this you can manage the classes well. Okay. So last I thank, love your students, develop their personality unconditionally. இப்படி நீங்க வந்து அதாவது நான் சொன்னது எல்லாமே நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ வந்து கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. அப்சர்வ், நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னீங்க. அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 1 வீக் நல்லா அப்சர்வ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா நிச்சயம் அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஓகே, நவ் ஐ thank our management for giving this opportunity, and I thank Principal Dr. T. Kanagraj also for giving me this opportunity, and the organizers, everyone. Thank you. Thanks a lot for choosing me. Thank you. Rufina ma'am. Thank you, Kavita ma'am. Okay, thank you, Kavita ma'am. Your presentation is very, very nice, Kavita. Thank you so much. Thank you, ma'am. Over to Dava. Yeah. Thank you, Kavita ma'am. That was a very nice session, interactive also. And any question? Yes, participants, if you have any doubt, you can post your questions in the chat box. And I have posted the feedback link, which will be kept open till 12:15. So don't forget to fill the form, and you can post your questions if you have any doubt right now. Participants, is there any doubt? If you're having any doubts, you just post your questions in the chat box, or just unmute your mic and you can ask and just mute it. No, in chat box, no doubt. Crystal clear.
Yes. Okay. Thank you so much. Because the session is very clear, Kavita. It's very nice. Okay. Thank you, ma'am. Yeah. Okay, ma'am. Now I invite Dr. Anthony Vinolia to deliver the vote of thanks. Anthony Vinolia, ma'am. Yes, ma'am, I'm here. Yes. A very good afternoon to everyone. It's my privilege to have been asked to propose a vote of thanks on this memorable session. Let me start giving glory to the Almighty God for making today's 7th-day webinar series a resounding success. My heartfelt thanks to Honorable President through APCV Chokalingam sir, Honorable Secretary through APCV Sanmugam sir, and respected Principal Dr. Kanagaraj sir for their tremendous support. Teaching profession is not a easiest job because in child's growth and development, our parents' role is most important. The equal teacher's role is also important in students' life. Yes, teachers are the mirror of the student's personality. Thank you, Kavita ma'am, for making us feel how teachers' role is important in students' life. I especially liked where she shared her own experience and the way she explained and presented was really exemplary. Thank you, ma'am. I also wish to express my gratitude to the coordinators, Dr. Davashubha and Mrs. Rufina Dhanasuda, for their tireless efforts in this webinar series. I heartily thank to all the participants for their active participation in this session. Once again, thank you all. Yeah, thank you, Vinolia ma'am. Thank you. And I request any one of the participants to give a feedback regarding this session. Participants, can anyone please unmute your mic and give feedback? Can you? Can anyone give me the feedback of regarding this session, please? Can anyone? Participants? Yes, ma'am. Ma'am, I'm Sandra Shumir Almeda from Mumbai. Hello? Yes, ma'am, we can hear you. Yeah. Ma'am, I'm Sandra Shumir Almeda from Mumbai. I really want to thank all the team of organizers, especially Dava ma'am, and all the renowned resource persons. He has beautifully explained us various terms regarding teaching, emotion, and regarding various other terms. I'm extremely happy that the sessions were wonderful. Excellent explanation. Effectively, it was explained. Thanks from the bottom of my heart. Thank you, ma'am. Thank you, Shamira, ma'am. Yeah, thank you. Thank you, ma'am. Thank you so much. So, anybody in Tamil? Yeah, my name is Dina Siana. I'm from Maharashtra. I really found the sessions wonderful and helpful for us. And I thank the organizers for organizing such sessions. They were excellent and helpful for us in our teaching career. Thanks a lot. Thank you. Thank you so much, ma'am. Thank you, Veena, ma'am. Okay, participants, now you can leave the room. So tomorrow, let's join at about 10:30. Thank you for joining with us. Yes, sir. Tangavil, sir. Ma'am. Yes, sir. Hello. Yes, sir. We can hear you. Very good afternoon, ma'am. Yes, sir. Yes, ma'am. Actually, I would like to thank our entire team for organizing such a nice webinar series, ma'am. Actually, Tangavil from Tyagaraja College of Receptor, first professor. Okay. All the sessions were organized very, very niceful, very useful for all the participants. Thank you very much for our entire team. Please, I hope we expect other seminars also from your college. Thank you, ma'am. Thank you. Yeah, thank you so much. Thank you so much, sir. Thank you, sir. Hello. Hello. Yes, ma'am. Yes, ma'am. Vaishali. Yes, ma'am. Yes. From Maharashtra. I also want to say something about that, ma'am. Yes, Really, during this quarantine days, I attended webinars. But the way you are, the staff which explain many topics
here that all topics are very important, and then they explain very nicely. So it was very useful for me. Thank you for entire team. Thank you so much, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you. Thank you, ma'am. Okay, Dava. Yes, ma'am. Yes, can we close the session now? Just let the participants leave. Okay. And till 12:15, let's stay online. Why? Because after that, I will close the feedback link. That's Feedback. why. Yes. So participants are requested to fill the feedback form immediately. Rasul sir, good morning, sir. Good afternoon, Rasul sir. Rasul sir, good afternoon. Rasul sir, good afternoon, sir. மைக் ஆஃப் good afternoon. இல்ல சார் மைக் போஸ்ட் பண்ணுங்க அதனால தான் கேக்குது. கவிதா சொல்லுங்க சார். இருக்கேன் ஹோஸ்ட் சார். வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு குட் ஆஃப்டர்நூன் சார் எப்படி சொல்லுவாரு? சார் சார் நாங்கலாம் சொல்றோம்ல சார். நீங்க சொல்றீங்க எப்படி கேக்குறது? மைக் சார் பேசுறது கேட்கல. இதுக்குதான் சார் ராஜோர சார் இதுக்குதான் நீங்க வேண்டும்ங்கிறது. நான் வந்து அன்மியூட் பண்ணினேன். ஆனா சார் அன்மியூட் பண்ணிக்கலாம். தட்ஸ் தி ஃபெசிலிட்டி. ஏமா நீங்க மியூட் பண்ணிட்டீங்கங்கறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால மியூட் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சீக்கிரமா அன்மியூட் பண்ணலாமாமா? ஏமா நீங்க ஒரு ஆர்கனைசருக்கு மரியாதை தர வேணாம். ரைட். தவா நம்ம உள்ளதான். இருந்தாலும் ஆர்கனைசர். Yes, of course, sir. Always your daughter. Right, Kavita, ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு கவிதா. Thank you, sir. Thank you, sir. Thank you, but really I could find the treasure within the Kavita. I try to follow whatever you said, I haven't followed so far, and I try to apply whatever you said in my classrooms in the days to come. Really. Yeah, I was thinking about you, sir. It's nice. Okay. Okay, sir. Thank you so much, sir. Daushiba madam. Yes, Kavita ma'am, ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. Thank you ma'am. Thank you ma'am. நல்லா prepare பண்ணி உண்மையிலே பரீட்சா பெர்ஃபெக்ட்டா போச்சு. ஒரு பிரச்சனை இல்லாம நார்மலா நைஸ் செஷன். Maybe because first time கண்டென்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரசூல் சார் ஏதோ பேசுறாங்க ரூபி மேம். Okay. Right. It was the first time I am listening your class. It's very nice, very wonderful. Language is very simple and error-free also. Thank you, sir. Approachable and it is intelligible to everybody. I did equal expert from the Kavita. First time I am witnessing. Okay, sir. Really, I think that the pressure within the Kavita is in. Right. Okay, sir. Thank you, sir. Thank you. காரணம் ரொம்ப. Okay, எதனால Yes, Kavita ma'am. Shall I leave now? Okay, ma'am. Yes, okay. yes. Thank you so much, Kavita ma'am. Thank you for joining. Thank you, Kavita, for joining us. Thank you. Okay. Thank you. Bye. Okay, bye. அம்மா நாளைக்கு யாரு? நாளைக்கு பிரியா சார். அதோட முடிஞ்சிருதா? எஸ் சார். ஆமா. என்ன சார்? Right. நாளைக்கு 10:30 நீங்களே is there any change? I think தவா நீங்க நாளைக்கு 10:30க்கு அகைன் மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஹலோ 10:30 னா சார் உள்ள நாங்க என்ட்ரி கொடுக்கிற டைம் சார் 10:30. No sir, the session will start sharply at 11 o'clock. Okay. 10:30 க்கு வந்தாங்கன்னா it will be convenient for us to start. சரி ஓகே thank you ma'am. Okay sir. Okay, can I leave now? Yes sir. You can leave now sir. Thank you sir. Thank you so much sir. Hi sir. Okay, Rupi ma'am, let's wait for Okay. 3 minutes. Later on, we can close the session. Yes, participants, you can please leave the room. Those who have filled the form, you can leave the room. Thank you for cooperation. Yes, so many have posted their feedback. I mean, submitted their feedback. It seems. நான் 2 நாளா ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணவே இல்ல. சர்டிபிகேட் கிடையாது சார். ஏதோ கேஸ் போட்டுருவீங்களோ? சர்டிபிகேட் கிடையாது. Can you hear me? Yes. Yeah. But விட்டு கேக்குது உனக்கு. கிளாரிட்டியும் இல்ல. வீடியோ கிளாரிட்டி. Yeah. I'm facing some network issues. Now I can. உங்களுக்கு கிளியரா கேக்குதா? எனக்கு கேக்குது. சொல்லுங்க சார். Organizers
இந்த ரிசோர்ஸ் பர்சனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சர்டிஃபிகேட் தருவீங்களா? Definitely. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன் சார். பூரி உருட்டுற கட்ட வேணுமா? கண்டிப்பா இல்ல Rufi ma'am, we will provide them the recognition. How? கண்டிப்பா பூரி, சார். எஸ் எஸ், பூரி உருட்டுற கட்டை. ஓகே, தேங்க்யூ. Rufi ma'am. வாட்? அதான் சொன்னேன். நான் வெர்பல் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க போல. Hey Dava, this communicate, this thing was said by you yesterday, day before yesterday at the same time. Okay. நான் வெர்பல் கம்யூனிகேஷன். Why? Because I didn't this. See. I didn't see this visual. Okay. While the participants are inside, yes, you just. Why? Because yesterday I was speaking about supporting the women. All the housewives are support. Yes, I did. Why? Because. Now also let me speak. Now only today also I am supporting the women for gifting this precious gift to Rajendra sir, so that the women inside the home can enjoy a lot. Yeah, seriously, yesterday while I was talking about the difficulty of all the housewife, Rajendra sir was helping his wife. That's why I do want to appreciate in front of all the people. அது வெங்கடேஷன் சார் போட்டிருக்காரு பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. வெங்கடேஷன் சார், well and fine team, happy to participate. It's nice and friendly. Yeah, we are always, sir, we used to speak like this very often. Nice and friendly team. Thank you Venkadesh sir. யார் இருக்காரான்னு தெரியல. Thank you sir. இல்ல ஆக்சுவலி அவங்க நம்ம காலேஜை விசிட் பண்ணது இல்ல. we are a family environment ஓட தான் இருக்கோம் அப்படிங்கிறது, that's thing. அத கூட நீ இப்ப சொல்லிடலாம், we will be like a family. Yeah, we are all family, of course. VOCC நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு வேலிடிட்டி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுல சொல்லிடுறேன். கண்டிப்பா சார். ஃபீட்பேக் கேட்டீங்களா? ஃபீட்பேக் நாளைக்கு இருக்கு சார். இல்ல இன்னைக்கு நாளைக்கு வந்து ஸ்பெஷலா நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருவோம் சார். இல்ல நீங்க யாராவது அவுட் சைடர்ஸ் கேட்டீங்களா? ஆமா, நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஒரு 4 பேர் சொன்னாங்க சார். இல்ல நாளைக்கு யாரும் வந்து ஸ்பெஷலா அது இன்னைக்கு கேக்கணும் சார். நாளைக்கு ஸ்பெஷலா இல்ல சார், இந்த மாதிரி ஓபனாவே பேச சொல்லிட்டாங்க. why do you want to select people and make them speak? Let them tell. இல்ல சார் எதுக்காக சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. yes, I understand. அப்ப நாளைக்கு சும்மா ரேண்டமாவே செலக்ட் பண்ணுவோமே, அவ்வளவுதானே? இல்ல வில்லிங்கா இருக்கிறவங்க ரொம்ப வர மாட்டாங்க. வில்லிங்கா இருக்கிறவங்க பேசட்டும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஜன வந்தாங்க, அதே மாதிரி நாளைக்கு அவ்வளவுதான். மத்தவங்க சாட் பாக்ஸ்ல வழக்கமா போடுறாங்க, அதே மாதிரி போட சொல்லிடுங்க. ஓகே தென் அப்ப நான் குரூப்ல போட்றேன், யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா ஃபீட்பேக் கொடுக்கன்னு கேட்டு let them text me privately and I will make note of their name. அப்படி பண்ணிடுறேன். அப்படி பண்ணிட்டு நான் நாளைக்கு கூப்பிடுறேன் அவங்க எல்லாரையும். அப்படி வேணா பண்ணலாம். ஓகே. ராஜேஸ்வர சார் பின்னாடி கண்ணாடி இருக்கு. ஆமா தெரியுது, மிஸ்ஸஸ் அது. சசிகலா கண்ணாடியில தெரியுதா? என்ன தெரியுது? அது நான் சசிகலா மேம். சசிகலா மேம் தான். அப்படியே ஐயா நான் பார்க்கலையே, எங்க காட்டுங்க. அவங்க போயிட்டாங்க, அதுக்கு நீங்க கீழ வைக்க முடியாது, நீங்க பார்க்கலாங்கிறதுக்காக. The participants, it's time to close the meet. If you have filled the form, you can please leave the room. Thank you for your cooperation. Thank you all. Okay, sir. Let's all have sir. Okay, Thank sir. you, madam. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. As decided, let's keep the proposal to our principal. நம்ம எல்லாரும் ஒரு debate மாதிரி கேட்டிருந்தோம், just for our own faculty. ஓகே. இது தெரியாது என்னைக்கு? Women suffering during lockdown அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு டிபேட் பண்ணலாமா? ஃபேக்கல்டிக்கு மட்டும், நம்ம காலேஜுக்கு மட்டும். சரி, ப்ரொபோசல் கொடுத்தியா? நீ கொடுத்தியா? ரசூல் சார்ட்ட சொல்லிருக்கேன். ஓகே ஷூர், வருவோம். சரியா? யா ஓகே. கேன் வி எண்ட் தி செஷன் சார்? ஓகே நான் yes Rufi ma'am. Okay, let's wind up. Bye Rajendra sir. Bye sir. Okay, thank you. Thank you. Okay, bye. Yeah, bye. Participants, I'm removing all so that I can close the session. That's the reason I am removing. Thank you for your cooperation. Thank you.
சாரதி சாரதி நீ மட்டும்தான்டா இருக்க தம்பி. சாரதி சொல்லுங்க. எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கிறேன். நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவென்ட்ல இந்த மாதிரி கலந்துக்கிற நான் பார்த்தேன் உன்னை நிறைய இடங்கள்ல. வெரி குட், வெரி குட் டா தம்பி. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். கீப் இட் அப். சரியா? சரி. சரிடா, சரிடா. நான் இப்ப வைண்ட் அப் பண்றேன். சரியா தம்பி? சரி. பாய். பாய். பாய் பாய்.